இந்த மாதிரியான சீரழிவு கலாச்சாரங்களை தொடர்ந்து பார்க்குறது. தம்பி நம்ம ஷார்ட்ஸ் இருக்குல்ல தம்பி, சின்னதாக வருது இல்லை, அது டிவியில் 24 ஹவர்ஸ் ஓடுது தம்பி ஒய்ஃபைல போட்டோம்னா. பட் ஒய்ஃபை அவாய்ட் பண்ண முடியல வீட்டில். கேபிள் கொடுத்தா அதில் 10 சேனல் வருது, கார்ட்டூன் சேனல். கார்ட்டூனை பற்றி அதில் 10 சேனல் வருது. அது சரி, அதை அவாய்ட் பண்ணுவோம், ஒய்ஃபையை கொடுப்போம். ஏன்னா அதுக்கு 400 கட்ட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஒரு 600 கட்டி தொலைஞ்சா இதை ஒழிஞ்சு போகுதுன்னு பார்த்தா இது அதை விட பெரிய ஆபத்தாக இருக்குது. ஒய்ஃபை அது அப்படியே சம்மந்தம் இல்லாத நிகழ்ச்சி. இந்த என்ன தனவாய் என்பா கனவாய் என்பா ஒரு சின்ன பையன் கிணத்துல குதிக்கிறான், மொளாவது வள்ளி தேய்ச்சிக்கிறான், பைத்தியக்காரன். டேய் அப்பா அம்மாலாம் என்னடா செய்கிறாங்க, அதை பார்த்து இதுகளும் பைத்தியம் மாதிரி கேட்கன்னு சிரிச்சு கிடறாங்க. சிரிக்கிற மாதிரியா இருந்ததெல்லாம் நகைச்சுவைனா அந்த காலத்தில் ஒரு ரோலே இருந்துச்சு தம்பி. நாகேஷ், கவுண்டமணி செந்தில், பாலையாவெல்லாம் நினைச்சு போய் போட்டு பாருங்க படத்தை, தில்லான மோனம் பண்ணலாம். அது எல்லாம் இல்லை, எல்லாமே கலந்த ஒரு கலவை அந்த படம். அப்படி ஒரு டைம் பாஸ்க்காக இருந்த விஷயம் இன்றைக்கி வந்து டைம் பாஸுங்கிறது மனிதர்கள்ட்ட இல்லாமல் போயிட்டு. விளக்க மாத்திரை அடித்து எங்கள் அம்மாவெலாம் அங்கே மாரியம்மன் கோயில் கிரவுண்ட்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும் தம்பி. அங்கே வருவோம் ஒரு அம்மா, இங்கே ஒரு அம்மா வரும், எல்லாம் காளியம்பா மாதிரி எப்படியே தூக்கிட்டு வருவாங்க. ஓடுறது விழுந்து சவுக்க காட்டில் விழுந்து விட்டுச்சு முள்ளு குத்தும், வீட்டுக்கு ஓடுறது, ஓடி அப்பா யார்ட்டது பம்புறது. அப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க. நீ வீட்டிலேருந்து விளக்க மாத்திரை அடிக்கிறாங்க தம்பி. வெளில போய் விளையாடு, வெளில போ, நாயோட கேவலமாக வெளியே போ, போகிறதே கிடையாது.